கிம் ஸ்விதைவ கிருதம் சக, யாரு தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு. ரிப்பீட்டு தான், இது எங்கேயோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரு? மனைவி. அது பாட்டே இருக்கே. இது போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் டிவி திறந்தா ஒரு பாட்டு. என்ன? மனைவி இறைவன் கொடுத்த வரம்லாம் இருக்கு இல்லையா, அவர் எங்கேயோ மகாபாரதம் கேட்டிருக்கார். இல்லாட்டா அவருக்கு இந்த கருத்தே வந்திருக்காது. ஏன்னா மகாபாரதத்துல இல்லாதது உலகத்துல எங்கேயுமே கிடையாது சுவாமி. எதிஹாஸ்தி ததன்யத்ர யன்னேஹாஸ்தி நததத் க்வசித்னார் வியாசர். எம் மகாபாரதத்துல இல்லாதது லோகத்துல கிடையாதுன்னு விட்டார். அடுத்தது உபஜீவனம். உபஜீவனம் கிம் கிம் ஸ்விதஸ்ய, அதாவது ஒரு மனிதன் உலகத்தில் க்ஷேமமாக வாழுவதற்கு மூலமாக இருப்பது எது? இப்போ உங்களுக்கே இப்போ பொதுவாக உபன்யாசம் சொல்றவா பொதுவாக நீங்கள் தீர்த்தம் குடிச்சே பார்க்க மாட்டேன். உபன்யாசம் கேட்கறது ரொம்ப டயர்டாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் பாருங்க, முடிச்ச உடனே எல்லாரும் அப்பா டயர்டாக இருக்கும் கேட்கறதே. ஏன்னா சொல்றவரை விட கேட்கறவருக்கு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆற்றுக்கு போய் தீர்த்தம் குடிப்பேன், இல்லை தீர்த்தம் எடுத்துணுவா. பல பேர் பிஸ்கெட்டு அது இது பப்பர்மின்ட்டு அதெல்லாம் எடுத்துன்னு வந்துடுவா இல்லையா. அதனால நமக்கு வாட்டர் எங்கேயுமே தேவை. ஏன்? வாட்டர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். குளிக்கிறது, குடிக்கிறது, தளிகை பண்ணுறது எல்லாத்துக்குமே வாட்டர் தேவை. வாட்டருக்கு சோர்ஸ் எது? ரெயின். அதனால ஒரு மனிதன் க்ஷேமமாக வாழுவதற்கு காரணம் மழை. ஸோ மழையில் இவ்வளோ சீக்ரெட் இருக்கான்னா 4ஆம் பாட்டு என்ன திருப்பாவையில்? ஆழிமழை கண்ண ஒன்றோ நீ கை கரவேல் ஆழியுள் பூக்கு முகர்ந்து கொடாய் தேரி உழி முதல்வன் உருவம் போல்மே கருத்து பாழியந்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல். இப்படிலாம் ஆண்டாள் வர்ணிக்கிறான் மழைய. இந்த மழையில ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இந்த 4ஆம் பாட்டுல திருப்பாவையில ஆண்டாள் என்ன பண்றா? பிரஸ்தாவம் பண்றா. பொதுவா ஆண்டாள் ரொம்ப ஹம்பிள். அப்படி, அதாவது அப்பா அப்படி வளர்த்திருக்கார். மழை தேவதையே எங்கள் ஊரில் மழை பெய்யுமா அப்படின்னு கேட்கக்கூடிய தோரணையில் அவளுடைய ஒழுக்கம். ஆனால் 4ஆம் பாட்டில் மட்டும் அவ மழை தேவதையை பாட்டு மழையை எங்கள் ஊரில் பேயவை அப்படின்னு கமெண்ட் பண்றா. உடனே தேசிகன் கேட்டார், எப்படி சுவாமி இவளுக்கு இந்த புத்தி வந்ததுன்னு கேட்டார். இதுல ஒரு சீக்ரெட் என்னன்னா, மதுரையம்பதியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சைவ புராணத்துக்கு ஹாலாஸ்ய மகாத்மியம்னு பேர். அதில் என்ன சொல்கிறான்னா, ஒரு காலத்தில் இந்திரன் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் கூட்டியிருக்கான். அதில் பாண்டியராஜா, சோழராஜா, சேரராஜா எல்லா ரீஜன் ராஜாவையும் கூட்டிருக்கார். சேரராஜா கரெக்டாக வந்துட்டார். சேர் மேலே எழுதியிருக்கு இந்திரப்பட்டினத்தில் அமராவதியில், நம்ம நாயுடு கட்டுற அமராவதியில், இது வேற அந்த காலத்து அமராவதி. அந்த அமராவதியில் ஒரு சேரில் மிஸ்டர் சேரா அப்படின்னு போட்டிருக்கு. சேரராஜா உட்காந்துட்டார். அவருக்கு கொச்சின்ல கரெக்டாக ஃப்ளைட் கிடைச்சிருக்கு, போய் சேர்ந்துட்டார், உட்காந்துட்டார். சோழராஜாவும் கரெக்டாக போய் உட்காந்துட்டார். சோழராஜாவுக்கு ராக்ஃபர்ட் எக்ஸ்பிரஸ் கிடைச்சுட்டு அவர் போய் உட்காந்துட்டார். பாண்டியராஜா மட்டும் டிலே. அவருக்கு என்னவோ மதுரையில் 4-5 கேஸ், மதுரை பெஞ்சில் ஏதோ 4 கேஸ் முடிச்சுட்டு போக வேண்டியதாக இருந்து லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வேற ஏதோ ஒரு ராஜா அங்கே உட்காந்துட்டார். புதுக்கோட்டை ராஜான்னு வச்சுக்கோங்களேன். மிஸ்டர் பாண்டியன்னு போட்ட இடத்துல அவர் உட்காந்துட்டார். பாண்டியராஜாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் என்ன பண்ணார், நேராக இந்திரனுடைய சீட்டில் போய் உட்காந்துட்டார். இந்திரனுக்கு சீட் ஷேரிங்கே பிடிக்காது. அவரெல்லாம் ராஜாவாக இருந்தால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கவர்மெண்ட்டே வந்திருக்காரு, அங்கே சீட் ஷேரிங் தானே. அதனால சீட் ஷேரே பண்ண முடியும். இந்திரன் கெட்டப் அப்படின்னு விட்டார் பாண்டியராஜா. உடனே எல்லா மீடியாவும் கவர் பண்ணுறான், பாண்டியராஜாவை எழுப்ப செய்து விட்டான் இந்திரன் அப்படின்னு. அடுத்த நாளெல்லாம் ராத்திரியெல்லாம் உடைந்த செய்திகள்னு போயிட்டு இருக்கு. என்னது உடைந்த செய்திகள்? பிரேக்கிங் நியூஸ். அதனால அது காமிச்சுட்டு இருக்கான். பாண்டியராஜாவை எழுப்பி விட்டான். இப்போ பாண்டியராஜா என்ன பண்ணா, உடனே சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான். சிவபெருமான் பிரத்யட்சமாகி சொன்னார், உனக்கு நான் பவர் கொடுக்குறேன். இந்திரன் உன்னை அவமானப்படுத்தியதால் இந்திரனுக்கு அடங்கிய மேகங்களை நீ ஒரு ஜெயில போட்டு வைப்ப. இந்திரன் தான் கமாண்ட் பண்றார், செம்பரம்பாக்கத்தில் போய் நல்ல மழையை கொட்டு அப்படிங்கிறார். ஆனா திறந்து விடுறது நம்ம கையில இருக்கு. அதனால ஒரே மழை கொட்டட்டும்,
கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறா இல்லையா, அந்த கிளவுடெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டான் நம்ம பாண்டியராஜா. பாவம் இந்திரன் வந்து யாரங்கே, அந்த காலத்து ராஜாக்கள்லாம் பார்த்துருக்கலாம், யாரங்கே நம்ம மாத்துல யாரங்கேன்னு கேட்டால் நம்மளே தான் வந்து கொடுக்கும், யாரும் வரமாட்டா. யாரங்கே அப்படின்னா நம்மளே தான். அதனால யாரங்கே அப்படின்னா ஒரு மேகமும் வரல. மேகத்தெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்தா எல்லாம் ஜெயிலில் இருக்கு, 3 பரப்பன் அக்ரஹாரால இருக்கு எல்லாம். மேகங்கள்லாம் அங்கே இருக்குன்னு நினைச்சுட்டு என்ன பண்ணான் இந்த இந்திரன், உடனே பாண்டியராஜா கிட்ட சரண்டர். இந்திரனுக்கு பாவம் உடனே ஒன்று தான் தெரியும், சரணாகதி. உடனே வந்து பாண்டியராஜா காலில் வந்து விழுந்தான். பாண்டியராஜா உன இளகின மனசு, ஏன்னா ஒரு க்ஷத்ரியன் பரித்தியாகோ, காலில் விழுந்த வாழை திரஸ்காரம் பண்ணக்கூடாது. உடனே அவர் என்ன சொன்னார், பாண்டியன் சரி இந்த மேகங்கள்லாம் விட்டுடுறேன், ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம், மேகத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ரிலீஸ் பண்ணிடுறேன், 2 கோடியெல்லாம் கேட்கல, ரிலீஸ் பண்ணுறேன்ட்ட ரிலீஸ் பண்ணிடுறேன். ஆனால் ஒன்றும், எங்கள் ஊரில் எந்த ஊரில் மழை பெய்யறதோ இல்லையோ பாண்டிய தேசத்தில் மழை பெய்யணும் சார். இந்திரன் உடனே எந்த ஊரில் பெய்யறதோ இல்லையோ பாண்டிய தேசத்தில் கரெக்ட் டைமில் மழை பெய்யும்னு சைன் பண்ணி கொடுத்துட்டார். இன்னைக்கோ பண்ணி கொடுத்துருக்கான் இந்திரன் பாண்டியராஜாக்கு. அந்த அக்ரிமெண்ட்டுடைய ஃபோட்டோ காப்பி ஆண்டாள் வீட்டு பரண்டில் இருந்திருக்கு. ஆண்டாள் வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பக்ஷணங்கள் பண்ண எடுக்கும்போது பேப்பர் கிடச்சிடுச்சு. நம்ம மாத்திரலாம் பொதுவாக நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் என்னைக்கோ போட்ட இதெல்லாம் வரும். அதனால் அந்த ஷீட்டை எடுத்து பார்த்தா அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சுது, பாண்டிய தேசத்தில் மழை பெய்ய வைக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டாம், கமாண்ட் பண்ணலாம், ஏன்னா ஆஸ் பர் த ஃபோட்டோ காப்பி பெய்யணும்னு ஆழிமழை கண்ணான்னு சொன்னா அப்படின்னு தேசிகன் ஹம்ச சந்தேஷத்தில் ஈஷாதஸ்திரியான் அதிகதவதாம் க்ஷத்ரியானாம் பிரபாவாத் அப்படின்னு ஒரே ஒரு லைனில் எடுக்கிறார். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம புராணங்களில். ஒன்றுமே இல்லை, நேற்று தான் யூஎஸில் ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்த்தேலாம் தெரியல. ரிசர்ச் பேப்பர் யூஎஸில் கேன்சர், கோலான் கேன்சரை தவிர்ப்பது எப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர், அதனுடைய ப்ரீஃப் கொடுத்துருக்கான், க்ளாசரி கொடுத்துட்டு கீழே டீட்டெயில்ஸ் போட்டிருக்கான். ஏஷியன் ஃபுட் ஆஃப் சாம்பார் கேன் ப்ரிவெண்ட் கோலான் கேன்சருங்கிறோம். இதே அவா சொல்லிட்டா நமக்கு ஒரே பெருமை. இப்போ எங்கள் பாட்டி சொன்னான்னு வச்சுங்க, இது ஏதோ வளர்றது, சரியா நட் கேஸ் இது. அதனால பாரியா தெய்வ கிருதஸ். அடுத்தது உபஜீவனம் ச பர்ஜன்யா. பர்ஜன்யானா மழை, மழை தான் நமக்கெல்லாம் சஸ்டனன்ஸ். அடுத்தது கிம் ஸ்விதஸ்ய பராயணம். எது அல்டிமேட் சார், எது நமக்கு இருந்துடுத்தானே நம்ம எங்க வேணாலும் போகலாம். இதுக்கும் ஒரு ஆன்சர் ஏற்கனவே சொல்லியாச்சு. சொர்க்க மேல் உலகம் போறதுக்கு வழி எது? சத்தியம். அடுத்தது ஒரு இறக்கும் மனிதனுக்கு எது வழி? முன்னாடி பார்த்தோம் தானம். அதேதான் தானமஸ்ய பராயணம். தானம் பண்ணிகிட்டே இருக்கணும், எவ்வளவு நம்மளால முடியறதோ பண்ணிகிட்டே இருக்கணும் தானம் அதுங்கிற. இப்போ சில கேள்விகளுக்கெல்லாம் ஏற்கனவே பதில் சொன்னதுனால கொஞ்சம் ரிப்பீட் வந்துருச்சு. பாவம் யக்ஷனுக்கே என்ன ஆயிடுத்து, அவர் அடுத்தடுத்து கேள்வி கேட்கறதுனால பாவம் அவருக்கு தெரியல, ஒரே கேள்வியை மாற்றி 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 கேட்குறாரு. ராம் ரூல்ட் அயோத்தியா, இன்னொரு விதமாக சொல்லலாம் அயோத்தியா வாஸ் ரூல்டு பை ராமா, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அப்படி மாற்றி மாற்றி கேட்குறாரு. அதனால டெஸ்ட் பண்ணுறார், அதாவது கன்சிஸ்டன்சி இருக்கான்னு. ஒரு இன்டர்வியூவில் என்ன எடுத்து, நாங்கள் பிலானியில் ஒரு கம்பெனி வந்தான், என்னோட சீனியர், அவன் சீனியர் ரொம்ப நன்னா படித்தான். அவனுக்கு எல்லாரும் நினச்சா இவனுக்கு தான் டாப் கிளாஸ் வேலை கிடைக்கும்னு. அப்படி ஸ்மார்ட்டாக அப்படியே ஷர்ட்டெல்லாம் போட்டு, லூயி ஃபிலிப் ஷர்ட்டெல்லாம் போட்டு, அழகாக ஒரு பியூட்டிஃபுல் டையை போட்டு, ஸ்மார்ட்டாக பிளேசர் போட்டு நாங்களாம் கவனிப்போம். அடுத்த வருஷம் நமக்கு இன்டர்வியூ வருமே, எப்படி நம்ம உள்ளே போனோடனே மார்க் ஷீட்லாம் பார்த்தா எல்லாம் 10, சிஜிபிலாம் பிரமாதமாக இருக்குது. அப்போ அவர் அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் என்ன பண்ணார், ஒரு காஃபி மக்கு கீழே சாசர்லாம் வச்சு, யூ வாண்ட் காஃபி? ஐ டோன்ட் டேக் காஃபி. டு யூ வாண்ட் காஃபி? நோ, ஐ டோன்ட் டேக் காஃபி. ஆச்சு. அப்புறம் ஏதோ 2 கேள்வி கேட்டேன், நீ எங்கே பிறந்த, என்ன வளர்ந்த, வாட் ஆர் யுவர் ஹாபீஸ் அப்படின்னு. அவன் நான் யக்ஷ பிரஷ்னம்லாம் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். தவிர யாருக்காவது இந்த ஹாபி இருக்காதா? அவர் இன்டர்வியூலாம் ஆயின்றிருக்கு, முடிச்ச கையோடு அவர் என்ன பண்ணார், டு யூ வாண்ட் டு ஹேவ் காஃபின்னார். ஓகே சார், ஐ டோன்ட் மைண்ட் ஹேவிங்னு எடுத்துட்டான். யூ ஆர் நாட் கிவன் ஜாப் அப்படின்னு விட்டார். சார் கொஸ்டின்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன், 10 out of 10 வாங்கியிருக்கேன்னா யூ ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். முதல்ல காஃபியே எடுத்துக்க மாட்டேன்னு, இப்போ காஃபி எடுத்துக்கிறேன். காஃபி வாழ்க்கை முழுக்க எடுத்துக்காதவன் இந்த காஃபியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீ சொன்ன சொல் மாறிவிட்ட. அதனால தான் இந்த யக்ஷன் என்ன பண்ணுறது, கேட்ட கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்க, கரெக்டாக சொல்கிறாரான்னு பார்க்குறது, கரெக்டாக சொல்லிடுறாரு. அந்த சூக்ஷ்மம்.
परम भागवत मौनि वरस शिविभाकर सनक सनंदन दीश सुर किं पुरुष कनक कशिपु सुत नारद तुम्बुरु पवन सूनु बाल चंद्रधर शुक सरोज भव भूसुर वरुलु परम पावनुलु घनुलु शाश्वतुलु कमल भव सुखमु सदानुभवुलु गयंदरो महानुभावुलु. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavalu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್, ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸು, ಗೋಸ್ವಾಮಿ, ತುಳಸಿದಾಸ, ಪುರಂದರದಾಸ and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati, and the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society, Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors, and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. தன்யானாமுத்தமம் கிம் ஸ்வித். அடுத்தது எடுக்கிறார். ஒரு நல்ல தன சமிருத்தி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் ஓரளவுக்கு தனதானியமும் இருக்கணும். டப்பா திறந்து பார்த்தா தோரம்பருப்பு இல்லை, உளுத்தம்பருப்பு இல்லைன்னு சொல்கிற நிலைக்கு காலியாக டப்பாவை வைக்கக்கூடாது. வழிக்கும்போது கூட ஒரு விஷயம், இந்த கல்யாணங்களுக்கெல்லாம் போனால் என்ன பண்ணுவான்னா, அந்த பரிச்சாரக்காலுக்கு பகவான் ஒரு ஸ்கில் கொடுத்துருக்கார். போடுற மாதிரி போட்டுண்டே அந்த பாத்திரத்தை முழுக்க இருக்கும். நீங்கள் பாருங்க, அப்படி போட்டுண்டே வருவா. இன்னும் நிறைய போடுறாப்புல இருக்கும், போட்டுண்டே வருவா. நான் உள்ள அப்படியே அக்ஷய பாத்திரம் மாதிரி அது இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி சார் போடுறான்னா, அவளுடைய ஸ்கில் அது இருக்கட்டும். எப்போவுமே பாத்திரத்தை எடுத்து கடைசி வாய் போடும் போது வழிக்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா, இன்னொரு இப்போ இன்னும் கொஞ்சம் சாதம் வச்சிருக்கேன்னு வச்சுங்க, உள்ள அந்த சாதத்தை கொண்டு இதில் போடணும். வழிக்கக்கூடாது. ஒருத்தருக்கு போடும்போது லொட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டி அதை இப்படி வழிச்சு கடைசி எடுத்துக்கிறேல அப்படின்னு போட்டு அது சைட்லெல்லாம் அது கொஞ்சம் காந்தி போயிருக்கும், அதெல்லாம் எடுத்து வழிச்சு எடுத்து அவர் போடக்கூடாது. அதனால தன சமிருத்தினா எப்படின்னா, அதில் எப்போவுமே நிறைஞ்சி இருக்கணுங்கிறா. ஆச்சா எவ்வளோ சிம்பிளாக எடுக்கிறா பாருங்க. இப்போ இந்த தன சமிருத்தி வீட்டில் இருக்கணும். ஷேர் வேல்யூலாம் கரெக்டாக பார்த்து போடணும். இப்போல்லாம் என்னென்னா, ஷேர் வேல்யூலாம் நம்ம ஒன்று ஷேர் வாங்கிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வச்சு நம்ம வேணுங்கிறது, இட் இஸ் கோயிங் அப்வர்ட்ஸ், இட் இஸ் கோயிங் சவுத்வர்ட்ஸ், அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி எப்படி ட்ரெண்ட் இருக்குது, நிஃப்டி சென்செக்ஸ்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு அந்த ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மாழ்வார் நமக்கு அந்த ஞானம் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, அதுக்குன்னு மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதில் குடிச்சுட்டேன்னா அங்கே படித்தவா, ரொம்ப பிரபஞ்சன கூட்டஸ்தாள் மகாபாகவதோத்தமாளை வச்சுன்னு இருக்காவா, அவள் என்ன பண்ணுவான்னா நீங்கள் கொடுத்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவா. அதனால் உங்களுக்கு ஷேர் வேல்யூவும் நன்னா இருக்கணும்,
ஃபுட்டும் கரெக்டாக இருக்கணும் வீட்டில். இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா, இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் சார் வீட்டில் அப்படின்னா அதுக்கும் ஒரு பதில் சொல்கிறார். தன்யானாம் உத்தமம் தாக்ஷ்யம். ஸ்கில், எல்லாத்துக்கும் ஸ்கில் தான் சார் வேணும். அதான் மோடி ஸ்கில் இந்தியான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா. ஸ்கில் எதுக்குமே வேணும். இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா டக்குன்னு நம்ம சரி பண்ண தெரியணும் அந்த இடத்த. சார் ஐ கால் த பிளம்பர் அப்படின்னு உட்காந்து பிளம்பர் ராத்திரி முழுக்க வந்துட்டு சார் என்னுடைய டயர் பஞ்சர் ஆகிடுது சார் அப்படின்னா நம்ம வீட்டு முழுக்க இப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் ஸ்கில் அதுதான் நளனுக்கு இருந்ததுன்னு நேற்று ஞாபகம் இருக்கா. நலச்சரித்திரம் சொல்ல ஆரம்பித்தேன். நளன் என்ன பண்ணிவிட்டான், அப்படி இப்போ தமயந்தியை கல்யாணம் பண்ணிட்டு அவள் வரா. அப்போ தான் அவன் சூதாட ஆரம்பித்தான். இந்த மேஜர் கேம்பிளிங், லாஸ் வேகாஸ்னு யூஎஸில் ஒரு ஊர் இருக்குது, அந்த மாதிரி கேம்பிளிங் பண்ண ஆரம்பித்தான். கேம்பிளிங் பண்ண ஆரம்பிக்கும் போது சொத்தெல்லாம் இழந்துட்டான். அப்போ அவனும் அவன் பத்னியும் காட்டுக்கு போறா. ஒரே வஸ்திரத்தில் படுத்துட்டு இருக்கா. அவன் வந்து கார்த்தால எழுந்து அப்படியே தன்னுடைய வேஷ்டி கட்டிக்கலாம்னு பார்த்தா அங்கே 2 பறவை இந்த வேஷ்டியை தூக்கின்னு போய்டுறது. இப்போ அப்படியே நக்கனாக தான் நின்றுட்டு இருக்கான். என்ன பண்ணுறது தெரியல. இலை கிளை தழையெல்லாம் வச்சு அப்படியே தன்னை கவர் பண்ணிட்டு அப்புறம் காட்டுக்கு போகிறான். அங்கே போனால் ஒரு காட்டு தீ. அந்த காட்டு தீக்கு நடுவில் கார்கோட்டகம்னு ஒரு பாம்பு. அந்த கார்கோட்டக பாம்பு தன்னை யாராவது காப்பாற்றுவாளான்னு யோசிச்சுன்னு இருக்கு. அப்போ இவன் ஓடி வரான். எப்படியோ நெருப்புலேன்னு வந்து அந்த நெருப்பை அணைச்சுட்டும் அந்த பாம்பை வெளில எடுத்துன்னு வரான். அப்போ அந்த பாம்பு எங்கேயோ தூரக்க இருக்குது. அப்படியே அந்த பாம்புக்கு வழி கொடுக்குறான். அப்போது அந்த பாம்பு சொல்கிறது, அந்த காலத்தை பாம்பு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்பர்ஸை சொல்லுங்கிறது. அவனுக்கு சம்ஸ்கிருதம் வரும். ஏகா த்வி த்ரீணி சத்வாரி பஞ்ச ஷட்டு சப்த அஷ்ட நவ தசன்னு சொல்லணும் இல்லையா. அப்போ அது என்ன சொல்லிட்டு, நீ ஒவ்வொரு நம்பர் சொல்லிட்டு வரும்போதும் ஒரு ஸ்டெப் எடுத்துன்னு வரணும். ஏக அடுத்த ஸ்டெப்பு த்வே. அதனால் பாம்பை நெருங்கிண்டே இருக்கான் அவன். தச அப்படின்னு அவன் சொன்னான்னா அது கடிச்சு கொடுத்தும். என்ன சார் ஏன் கடிக்கணும்னு கேட்டால் சம்ஸ்கிருத தசன்னா கடின்னு அர்த்தம். இது இருக்கு. தசன்னு சொன்ன உடனே அவன் என்ன ஆயிடுறான், அப்படியே குள்ள வடிவில் போயிடுறான். அவனுடைய உருவமே மாறி போயிடுறது. டர்பன் ஆயிடுறது, என்னென்னவோ வந்துடுது உடம்பு. அப்போ என்னையா என்னை இப்படி மாற்றிப்பிட்டியே, நான் பெரிய ஆளாக இருந்தேன், ஹேண்ட்ஸம் மேனாக இருந்தேன், இப்படி தான் நீ இருக்கணும், நீ கத்துண்ட ஸ்கில்ஸ் எல்லாம் இப்போ உதவிக்கு வரும்னு சொல்லி அப்போ ஒரு ராஜாவுக்கு இவன் போய் டிரைவர் ஆகிறான். ஆச்சா அந்த 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 ராஜாவுடைய டிரைவர் ஏதோ ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயிடுறான். இன்டர்நெட்லாம் போட்டு பார்த்தா டிரைவரே கிடைக்கல. இவன் வரான். இவன் சொல்கிறான், நீ எவ்வளோ கொடுக்குறியோ வாங்கிக்கிறேன், இந்த மாதிரிலாம் டிரைவர் கிடைப்பாடா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். இப்போ இந்த ராஜாவை கூட்டிக் கொண்டு இந்த நளனான சாரதி ஓட்டின்னு போகிறான்னா அவன் என்ன அழகாக ஓட்டின்னு போகிறான்னா பாருங்களேன். இப்போ பல வண்டிகளில் நம்ம பொதுவாக போகும்போது கொஞ்சம் வேகமாக போகும்னு சொல்லுவோம். இப்போல்லாம் மெட்ராஸை சொல்லவே வேண்டாம், மெதுவாக போகும்னு சொன்னால் போகிறோம். அவன் வேகமாக போகிறான். கொண்டு சேர்த்துருவேன் சாமி, அது எங்கேன்னு தான் தெரியல ப்ராப்ளம். அதனால் இப்போ அவன் வேகமாக போகிறான். ராஜாவுக்கு ஏதோ அர்ஜென்சி, போ போ அப்படிங்கிறான். இந்த வண்டி அப்படியே இந்த வண்டி ஓடுறது. இந்த வண்டி ஓடும்போது என்ன ஆகுது, அந்த ராஜாவுடைய உத்தரியம் பறந்து போயிடுறது, இங்கோ பறந்து போயிடுறது. நளா, அவனுடைய பேர் நளனோ ஏதோ ஒரு பேர், நளோ பாக்கியான, நிறுத்து அப்படிங்கிறான். நிறுத்தி எங்கே அது விழுந்திருக்குன்னு பார்த்தா 250 மைல் தள்ளி வந்துட்டான். இப்படி நிறுத்துன்னு சொல்கிறதுக்குள்ள அவன் ஸ்பீடு என்னன்னு பார்த்துக்குங்க. மோடி அதெல்லாம் பார்த்தா மேக் இன் இந்தியாவை அவங்ககிட்ட கொடுத்துருப்பார், புல்லட் ட்ரெயின். ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஓடுறான் பாரு. ஸ்கில், இதெல்லாம் ஒன்னொன்னு ஸ்கில். அப்புறம் என்ன பண்ணுறான்னா தளிகை பண்ணுறான். அதனால குக்கிங் எல்லாமே ஒரு ஸ்கில். அதனால ஸ்கில் இருந்துட்டா போரும். தன்யானாம் உத்தமம் தாக்ஷ்யம். ஹனுமார் அம்சர் ராமர். ஏன் ஹனுமார் அனுப்பணும்னு கேட்டால் ஹனுமார் ரொம்ப டேலண்டட். மற்ற மங்கியும் டேலண்டட் தான், அங்கதன் நலன் நீலெல்லாம் டேலண்டட். ஹனுமானுக்கு டேலண்டோட பொறுமை இருந்தது இல்லையா. முதல்ல போய் ராவணன் பக்கத்தில் ஒரு லேடி படுத்துட்டு இருக்கா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக படுத்துட்டு இருக்கா, எல்லாம் பியூட்டிஃபுல் கோல்டு ஜுவல்லரிலாம் போட்டு பட்டுப்புடவையோடு படுத்துட்டு இருக்கா. இப்படிலாம் படுத்துக்க முடியுமா சார்? நான் படுத்துட்டா, அன்றைக்கி ஆடி வெள்ளி போல இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு அப்படி படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டு இருக்கும்போது ஹனுமார் போய் தேடுறார். ஹனுமார் தேடினோடனே இதுதான் சீதைன்னு நினைக்கிறார். சுந்தரகாண்டத்தில் ஒரு இடம் வரும், ஆஸ்போட்டயாமாச சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாமன் ஸ்தம்பானரோகம் நிபபாத பூமௌ நிதர்ஷயம் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். முத்தம் கொடுத்தார், டெய்லுக்கு முத்தம் கொடுத்தார். இதுதான் மண்டோதரின்னு நினைச்சு சீதைன்னு நினைச்சார். அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறார், ஐயோ நம்ம ராமருடைய பத்னி போய் ஜாலியாக ராவணன் பக்கத்தில் படுத்துட்டுப்பாளா, இது இருக்காதுன்னு நினச்சி தேடுறார். நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச் பண்ணிட்டு வந்துடுவோம் இல்லையா சார். கிடைக்கல ராமா, ஏதோ தேடி பார்த்தேன், இப்போ சீதையை அவன் என்ன பண்ணானும் வந்துடுவோம். மறுபடியும் சர்ச் பண்ணார். அதனால டேலண்ட் ப்ளஸ் பேஷன்ஸ் அது இருக்கணும்.